ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் கோஸ்ட் தமிழ் சாய். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அருகாமையில் நடந்த அமானுஷ நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திண்டுக்கல் அருகாமையில் சரியாக 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேடசுந்தர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த அமானுஷ நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது யாருன்னா நம்ம சேனலோட புது சப்ஸ்கிரைபரான மனோஜ். அவரோட வாழ்வில் நடந்த அமானுஷ மற்றும் அதிபயங்கரமான உண்மை நிகழ்வை தான் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் சரியாக எந்த காலகட்டத்தில் நடைபெறுதுன்னா 2010ஆம் ஆண்டு சரியாக டிசம்பர் காலகட்டத்தில் தான் இந்த அதிபயங்கரமான அமானுஷமான நிகழ்வு நடைபெறுது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் மிக அதிபயங்கரமாக இருக்கும் சொன்னால் கண்டிப்பாக அது மிக இருக்காது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க சிறிய கிராமத்தில் தாங்க இந்த அமானுஷ நிகழ்வு நடைபெறுது. அந்த டைம் அவங்க ஊரில் வந்து திருவிழா டைமுங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம தென் மாவட்டம் அது மாதிரினாவே திருவிழா நடக்கும். அந்த டிசம்பர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா அவங்க குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வாங்க. அந்த மாதிரி அவங்க திருவிழா டைமில் நம்ம மனோஜ் அவருக்கு நடந்த அமானுஷ நிகழ்வை தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. சரி வாங்க நம்ம சம்பவம் என்னன்னு அதுக்குள்ளே போயிடலாம். நமக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மனோஜ் அவர் சரியாக 2010ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா திண்டுக்கல் நகரப்பகுதியில் ஒரு தனியார் வங்கியில் வந்து கிளர்க்காக வந்து வேலை பார்த்துட்ருக்காருங்க. அந்த சமயம் தாங்க அவங்களோட அந்த குலதெய்வ திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. திருவிழாவுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம மனோஜ் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாருங்க. அவர் சரியாக எந்த நேரத்துக்கு போகிறாருன்னா திருவிழாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு 8 மணிக்கு திண்டுக்கல்லேருந்து கிளம்பி போகிறாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திண்டுக்கல்லுக்கும் அவரோட சொந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்கனால போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுமாங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்கு. திண்டுக்கல்லேருந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு பஸ் தாங்க இருக்குது நைட் டைமில். அதுவும் சரியாக 8:30 மணிக்கு தாங்க அந்த பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸை விட்டால் வேறு எந்த பஸ்ஸுமே கிடையாதுங்க. போகிற வழியில் ஏதாச்சும் லாரி அந்த மாதிரி பைபாஸ் ரோடு தானே, அந்த மாதிரி லாரி ஏதாச்சும் போனால் அதை தேக்கி தாங்க அவங்க ஊருக்கு போகணும். இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் தான் போகணும். இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை தாங்க இவர் கிளம்பி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. அவரோட நேரமோ என்னமோ தெரிலங்க, இவர் சரியாக போகிறாரு. அந்த பஸ் அப்போ தாங்க வெளியே போகுது. இவர் எவ்வளவும் சத்தம் போட்டோம் அந்த பஸ்ஸை நிப்பாட்ட முடியலைங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த சைடு போயிட்டுருக்க லாரியை வந்து தேக்கி அந்த லாரி மூலிமா அவங்க ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காருங்க. அப்படி அந்த லாரியில் லிஃப்ட் கேட்டு ஏறின மனோஜ் அந்த லாரியிலே போயிட்டு இருக்கும்போது மனோஜும் அந்த டிரைவரும் நிறையா பேசிக்கிட்டே போகிறாருங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த லாரி வந்து ஒரு டயர் பஞ்சர் ஆகி அந்த இடத்துல நின்றுச்சுங்க. வண்டி அதுக்கு மேலே மூவ் ஆகலை. பொதுவாகவே லாரி டிரைவர்னால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அவங்களுக்கு நல்லாவே வந்து அந்த டயர் மாட்டுறது, இந்த வண்டியில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் அது சரி பண்ணுற அளவு நல்ல திறமையானவர்களுங்க. வண்டியில் வந்து நிறையா ஸ்டெப்னி வச்சுருக்கனால சீக்கிரமாக ஒரு மணி நேரத்துலேயே டயரை மாற்றிட்டு அங்கேருந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஊரை நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்ம மனோஜ் அவங்களோட ஊர்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டாருங்க. இவங்களோட ஊர் எப்படி அமைப்பு இருக்குன்னா, இவங்களோட ஊர் வந்து கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டுக்கும் இவங்க ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரணுங்க. உள்ளே உங்கள் ஊர் வந்து சின்ன வந்து காடு மாதிரி தாங்க இருக்குது. சுற்றியும் ஒரு அடர்ந்த காடு. அந்த காருக்குள்ளே தான் வீடு. இது மெயின் ரோடுங்க. இதுலேயே அந்த டிரைவர் வந்து டைரெக்டாக அவரோட இடத்துக்கு போயிடுவார். அந்த மாதிரி இடத்துல தாங்க நம்ம மனோஜ் வந்து இறக்கி வர்றாரு. மனோஜுக்கு ஒன்றும் இது புதுசு இல்லைங்க. நிறைய டைம் இந்த மாதிரி லாரி லிஃப்ட் கேட்டு இவரோட ஊருக்கு முன்னாடி அங்கே இருக்க பஸ் ஸ்டாப்லேருந்து நிறையா டைம் நடந்து தனியாகவே வந்திருக்காருங்க. இவருக்கு எந்த வித பயமும் கிடையாது. இந்த ஊருக்கார் தான், அதனால் பழக்கப்பட்ட விஷயந்தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தைரியமாக அவர் ஊருக்கு போயிட்டுருக்காருங்க. இதில் நான் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனோஜ் அவங்க ஊர் திருவிழாவுக்கு தாங்க இப்போ வந்துட்டுருக்காரு. சரியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வராருங்க. குறிப்பாக இந்த தென் மாவட்டம் அப்படின்னாவே திருவிழாவுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் இருக்க காவல் தெய்வங்களுக்கும்
ஊரை சுற்றி இருக்க இந்த பேய் அமானுஷம் இந்த மாதிரி கருப்பு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தத்தில் வந்து சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா திருவிழா நடக்கும்போது எந்த வித பிரச்சனையும் நடக்கக்கூடாது, திருவிழா வந்து சீரும் சிறப்பாகவும் நடக்கணும், எந்த வித அமானுஷ நிகழ்வும் நடைபெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரத்த சோறை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்க பேய்க்கும் ஆவிக்கெல்லாம் போட்டுருவாருங்க. நம்ம மனோஜ் வர அன்றைக்கி தாங்க இந்த எரிசோறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ரத்தப்படையல் அதை வந்து அவங்க ஊரில் போடலாம்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க சாமியாடிகளும் அப்புறம் ஒரு ஊர் இளைஞர்களுக்கு ஒரு 7 பேர் சேர்ந்து ஊரில் இருக்க எல்லைகளுக்கு எல்லாமே இந்த ரத்த சோறை வந்து வீசிட்டே வராங்க. இந்த மாதிரி நேரத்தில் தாங்க நம்ம மனோஜும் அவங்க ஊரை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காருங்க. பொதுவான விஷயம் என்னன்னாவே இந்த ரத்த சோறு எரிசோறு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம போடும்போது குறுக்க யாருமே வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தையே அவங்க வந்து சந்திக்க நேரிடுறாங்க. உள்ளூர்காரங்களும் பெரியவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் யாருமே அந்த மாதிரி எரிசோறு போடும்போது குறுக்க யாரும் வந்ததில்லைங்க. நம்ம மனோஜுக்கு எல்லாமே தெரியுங்க. அவரோட ஊர் பழக்கவழக்கம் எப்படி, அந்த எரிசோறு போடுறது எந்த நேரத்துக்கெல்லாம் போடுவாங்க நல்லாவே தெரியுங்க. இருந்தாலும் நம்ம மனோஜ் என்ன நினச்சிட்டு வரோன்னா ஒரு வேளை எரிசோறு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா நான் வந்ததுக்கப்புறம் தான் போடுவாங்க அப்படின்னு யதார்த்தமாக நினச்சிட்டாங்க. அவரோட ஊரை நோக்கி வேக வேகமாக வந்துட்டுருக்காருங்க. அப்படி அந்த எரிசோறு போட்டுட்டு இருக்கும்போது நம்ம மனோஜ் வந்து அதை பார்த்துட்றாருங்க. எவ்வளவோ அவங்க ஊருக்காரங்க நீ ஏன்டா வந்த, நீ காலையில் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நிறையா திட்டுறாங்க. மனோஜும் அவங்க ஊருக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வரும்போது வண்டி வந்து பஸ்ஸு கிடையாது, லாரி பிடிச்சி வந்தேன், லாரியும் வரும்போது டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, அதை மாற்றிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்ககிட்ட நடந்தது எல்லாமே சொல்கிறாருங்க. நம்ம மனோஜும் அந்த எரிசோறு போடுவோம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வு வந்து கலந்துக்காருங்க. அப்போ தாங்க இவரோட வாழ்நாளே ஒரு அமானுஷ புயல் வீச ஆரம்பிச்சிச்சுன்னே நம்ம சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சுன்னா சரியாக மணி ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சுங்க அந்த எரிசோறு எல்லாமே போட்டு முடிக்கிறதுக்கு. கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட ஊர் எல்லையில் இருக்க ஒரு சுடோடு பக்கத்தில் போய் எரிசோறு போடுவாங்க. அதங்க கடைசி நிலவுக்கு அந்த எரிசோறில். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனோஜ் அந்த ஊர் சாமியாடிகள் அப்புறம் ஊர்க்காரங்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த கடைசி ஊர் எல்லைக்கு போயிட்டுருக்காருங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு இவர் கூட வந்துட்டு இருந்த ஒரு சாமியாடிங்க, இவர் வந்து கருப்பு சாமி ஆரம்பராமா, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அப்படியே பல்ல கடிச்சிக்கிறாங்க. அப்புறம் கடிச்சல்லேருந்து அவரோட வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. திடீர்னு ஒரு மரத்தை பார்த்து அப்படியே ரொம்ப துடிக்கிறாருங்க. அவர் கையில் வச்சுருந்த அந்த எலுமிச்சம்பழம் திண்ணீர் எல்லாமே அந்த இடத்துல வேகமாக தூக்கி போகிறாருங்க. அப்போ அந்த கருப்பு சாமி யாரோ ஒரு என்ன சொல்கிறாருன்னா, யாருமே நிமிர்ந்து பார்க்காதீங்க, அந்த மரத்துக்கு மேலே யாரும் பார்க்காதீங்க, அங்கே பேய் இருக்குது, நான் பேய்க்கு சூழ் போகிறேன், எல்லாம் திரும்பி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. யாருமே அதை நம்பலைங்க. திடீர்னு பார்த்தா வேகமாக காற்றடிக்குது, ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்குதுங்க அந்த இடத்துல. ஒரு பயங்கரமான ஒரு உருமல் சத்தம், அழுகுரல், இந்த மாதிரி நிறைய அமானுஷ நிகழ்வுலாம் நடக்குதுங்க. இவங்க 7 பேருக்குமே அப்படியே அந்த இடத்துல தூக்கி வாரி போட்டுச்சுங்க. நம்ம சாமியாடி என்ன பண்ணுறான்னா அந்த பானையில் இருக்க எரிசோறு அந்த ரத்தப்படையில் என்ன பண்ணுறான்னா வேகமாக அந்த மரத்தை தூக்கி எறிகிறாருங்க. இந்த இந்த படையில் வந்து அந்த ஆன்மா வந்து எடுத்துக்கிச்சுங்க. இந்த சாமியிடம் சொல்கிறேன்னா இந்த ஆன்மா பின்னாடியே வந்துட்டுருக்கோம், நம்ம வீட்டுக்கு போகிற வரையும் பின்னாடியே வந்துட்டுருக்கோம், தயவு செஞ்சு யாரும் திரும்பி பார்க்காதுங்க அப்படி இந்த இளைஞர்களுக்கும் கூட வரவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே தாங்க இந்த சாமியாடி முன்னாடி நடந்து போயிட்டுருக்காருங்க. இளைஞர்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமானுஷ புயல் வீச ஆரம்பிச்சிச்சு. நம்ம மனோஜோட நண்பரான தினேஷும் ஒரு ஆர்வம் மிகுதினால என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி பார்த்துட்றாங்க. அப்படி அவங்க பார்த்தம்போது அவங்க வாழ்நாளே மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அப்படியே வாயு ஃபுல்லாக ரத்தம் வழிதாங்க, அப்படியே உயரமாக இருக்கும். ஒரு பெண் தாங்க, ஆனால் வாயெல்லாம் அப்படியே ரத்தம் வடிகிற மாதிரி அப்படியே அழுகிய தோட்டத்தில் இருக்காங்க அந்த பெண். இவங்க போட்ட சாப்பாடை அப்படியே எடுத்து சாப்பிட்ருக்குங்க. இந்த நிகழ்வை மனோஜும் அவரோட நண்பனும் யார்கிட்டையும் சொல்லலைங்க. ஏன்னா யார்கிட்டையும் சொன்னாங்கன்னு திட்டுவாங்க. ஏன்னா நம்ம மனோஜ் பண்ணது ஏற்கனவே ரொம்ப தப்புங்க. லேட்டாகி தான் ஊருக்குள்ளேயே வந்தார். அதுவும் இல்லாமல் திரும்பி பார்க்க வேணாம் சொல்லியும் திரும்பி பார்த்துருக்காருங்க. அதனால் இந்த நிகழ்வை வந்து யார்கிட்டையுமே அவர் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டாருங்க. இந்த ரத்தப்படையில் எல்லாமே முடிஞ்சு அடுத்த நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆகுதுங்க. முதல் நாள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து சாமி வந்து அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம மனோஜ் வீட்டுக்கு வரும்போது மனோஜ் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அந்த எவ்வளவோ அந்த ஊர்க்காரங்க எல்லாமே கூப்பிட்றாங்க, வெளியே வந்து சாமி வந்துச்சு
வந்து தேங்காவெல்லாம் உடச்சி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ் வெளியவே வர மாட்டேங்கிறாருங்க. ஏன்னு தெரியல, கதவை போய் இழுத்து சாத்தி போட்டாருங்க. எவ்வளோ மனோஜோட அம்மா வந்து எவ்வளோ கத்தி பார்த்தோம் கூப்பிட்டு பார்த்தோம் வரவே இல்லைங்க. உள்ளே போய் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த சாமியார் உங்களை வெளியே போக சொல்லு, இல்லைன்னா நான் அந்த இடத்துல தூக்கு மாட்டி செத்து போயிடுவேன், கழுத்தை அறுத்துப்பேன், செத்துருவேன், நான் செத்துருவேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. அப்போ திடீர்னு அந்த கருப்பு சாமியார் அவர்கள் நம்ம முன்னாடி சொன்னாங்க, அந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, சாமியார் வீட்டை போய் லாக் பண்ணி வச்சுறாங்க. போய் ஒரு தட்டு தான் தட்டுறாருமா, அந்த கதவையை டக்குன்னு திறந்துருச்சாங்க. ஒரு சாமியாடி தரன்னு உள்ளே போய் பார்க்குறாருங்க. நம்ம மனோஜ் வந்து தூக்கு மாட்டுறக்காக சேலையெல்லாம் கழுத்து போட்டி வேலை மாறிட்டுறாங்க. எப்படியோ அவரை காப்பாற்றி தரத்தட்டுன்னு ஒரு கோயிலுக்கு இழுத்துட்டு போயிருக்காருங்க. நம்ம மனோஜ் கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டு இந்த பேயோட்டுற நிகழ்வுலாம் நடைபெறதுங்க. நீ யார், என்ன வேணும், எதுக்காக வந்தால் இந்த மாதிரி அந்த பேய்கிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைடு வந்து பேசுகிறது ஒரு பெண் குரலை கேட்குறாங்க. மனோஜ்கிட்ட வந்து ஒரு வந்து அவரோட வாய்ஸ் இல்லாமல் ஒரு பெண் வாய்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த பெண் என்ன சொல்லுதுன்னா, நேற்று நீங்கள் எரிசோரை போடும்போது அந்த எரிசோரை வாங்குறதுக்காக வந்திருக்கேன். அப்போ இந்த மனோஜ் வந்து திரும்பி பார்த்துட்டான், அதனால் நான் இவனை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன். இவன் மூலியமாக என்னோடய பழைய காதலை நான் தேடி வந்திருக்கேன். அந்த மாதிரி தாங்க அந்த மனோஜ் வாயிலேருந்து அந்த பேய் வந்து சொல்லியிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பூசாரி என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜ் உடம்புல இருக்க அந்த பேயை வந்து விலக்கி வச்சுட்டாருங்க. இதுக்கப்புறம் அவரோட வாழ்நாளில் வந்து எந்த அமானுஷ நிகழ்வும் நடைபெறலைங்க. இது என்னோடய வாழ்வில் நடந்த அமானுஷ நிகழ்வு பிரதர், கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபரான மனோஜ் நம்மக்கிட்ட சொன்னாருங்க. இதே மாதிரி உங்களுடைய அமானுஷ நிகழ்வையும் நம்ம சேனலில் போடலாங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருங்க, அதில் போய் வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க.